Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க subscribe button press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button-ஐயும் press பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்லயே எப்படி சுலபமா சுவையான குல்ஃபி செய்யறதா फ्रेंड्स பார்க்க போறோம். இது வந்து மலாய் குல்ஃபி. இது ரொம்ப சுவையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்துல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இன்னைக்கு நான் வந்து full cream milk எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கறப்போ உங்களுக்கு திக்கா இருக்கும் நமக்கு வர ஐஸ்கிரீம் வந்து. பால் இப்ப நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 10 முந்திரி கிட்ட எடுத்துர்க்கேன். ஒரு 7-8 பாதாம் எடுத்துர்க்கேன். இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸில. தண்ணி எதுவும் விடாம கொஞ்சம் பவுடர் கன்சிஸ்டன்சில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்க வேணும் அப்படினா நீங்க பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் வந்து கொதிச்சு வருது. இப்போ சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி கொதிக்கட்டும். ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து சுண்டி வரட்டும். இது மொத்தமா உங்களுக்கு செய்யிறதுக்கு வந்து 15 நிமிஷம் ஆகும் கண்டிப்பா. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சுண்டி வர டைம்ல இப்போ இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜ்ல நம்ம பவுடர் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இத வந்து இது கூட சேர்த்திக்கலாம். பாதாமும் முந்திரியும் பவுடர் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கிறேன். 1/4 கப் சக்கரைன்றது வந்து 50 கிராம் அளவுக்கு சக்கரை இருக்கும். கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் தூள் கூடவே கொஞ்சம் சக்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேன். அதனால இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை ஃபுல்லா நல்லா கரையணும். இப்போ இது கொஞ்சம் சிம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்ல இருக்கனால நீங்க அடிக்கடி மிக்ஸ் பண்ணனும் கிடையாது. கொஞ்சம் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி நீங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துர்க்கோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லி பால் அளவுக்கு குறையணும், சுண்டணும். அந்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் அதுக்கு. ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்க, இந்த மாதிரி லைட்டா ஒரு கலர் சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. லைட் yellow கலர் மாதிரி வரும். இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி திக்கா இருக்கும் இந்த பால். இந்த மாதிரி திக்கானோனே நம்ம ஆஃப் பண்ணிரலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். பாருங்க எந்த கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க. இந்த மாதிரி திக்கா இருக்கும் கொஞ்சம். இந்த மாதிரி நம்ம ஆற வச்சா மட்டும் தான் இது மாதிரி நமக்கு மலாய் குல்ஃபி செய்ய முடியும். இல்லனா உங்களுக்கு பால் ஐஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம டம்ளர்ல இத ஊத்திக்கலாம். ரொம்ப க்ரீமியா ரொம்ப சுவையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லா டம்ளர்லமே நம்ம இதே மாதிரி ஊத்திக்கலாம். நம்ம இதை இப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம டம்ளர்ல எல்லாத்தையுமே ஊத்தியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன். நீங்க அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்ல அப்படினா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா, அதை வச்சு மூடிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க போதும். மேலே வந்து ஐஸ் கட்டி விழுகாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கிறது. இப்போ இதர நடுவுல வந்து சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இதுல ஐஸ் குச்சி வந்து இந்த மாதிரி வச்சிரலாம். நம்ம வெளியில வாங்கி கொடுக்கறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்தோம் அப்படினா கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாம வீட்ல இருக்க பொருள் வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கறனால குழந்தைகளுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாம இருக்கும். இப்போ இத வந்து நம்ம ஃப்ரீசர்ல ஒரு 5 மணி நேரம் வச்சு எடுக்கணும். 5 hours வச்சா போதுங்க, நமக்கு சுவையான குல்ஃபி ரெடி ஆயிடும். இப்போ 5 hours கிட்ட ஆயிருச்சு. நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துறலாம். எடுத்துட்டு ஒரு பவுல்ல தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணில இந்த டம்ளர் எல்லாத்தையும் வச்சிரலாம். ஒரு 2 நிமிஷம் தண்ணில இருக்கட்டும். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா திக்கா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இது மாதிரி கொஞ்சமா இப்படி சுத்தி விட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வெளியில ஈஸியா வந்துரும். சுவையான குல்ஃபி ரெடி ஆயிருச்சுங்க. மலாய் குல்ஃபி ரொம்ப க்ரீமியா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்க. சுவையான மலாய் குல்ஃபி ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சன்ல ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.